ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் வந்து ஒரு 50 மில்லி ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மசாலா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மசாலா கூடவே நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு கேஷ்யூஸ் வந்து எடுத்துருக்கோம். அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், ஏன்னா இதுதான் காரமே கொடுக்க போகுது, அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா நீட் வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி ஒரு கை நிறைய நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினாவும் கொத்தமல்லிக்கு ஈக்குவலாக நம்ம சேர்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு எப்படி சேர்ப்பீங்களோ அதே கான்செப்ட் தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை வந்து பெரிய பெரிய மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது 1லேருந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பாக்ஸ் சேர்க்கல, 1.5 கைப்பிடி அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலா கிரேவியோட. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அரிசி எடுத்த டம்ளர்லேருந்து நீங்கள் இப்போ 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு தண்ணி நல்லா உங்களுக்கு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோம் உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம், அந்த அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஊற்றுற தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு வரும். இப்போ ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய நெய்யை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ விசில் வந்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் கேஷ்யூ புலாவ் வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இல்லாத ஐட்டமாக இருக்கும் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் அண்ட் லஞ்சில் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்.